ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று நீங்கள் இந்த க்ரோஷெட்டில் நம்ம இயர்பீஸ் அந்த டெடியோட காது செய்கிறது பார்த்துருந்தோம். அது ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, வந்துதா, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இன்றைக்கி நம்ம கால் எப்படி லெக் பீஸ் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவில். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் 2 கிளாஸ் 3 கிளாஸோட வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை என் வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். 2-3 பேர்லாம் கேட்டிருந்தீங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு. சர்டிஃபிகேட் உண்டு. இதோட நோட்ஸு இப்போ என்ன டீட்டெயில், இப்போ ஒரு டெடி செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நோட்ஸு, லெக் எவ்வளோ, கால் செய்கிறதோட அந்த நாட் எவ்வளோ லைன்ஸ் பண்ணணும், எந்த லைன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் வரும் உங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். லெக் செய்கிறதெல்லாம் ஈஸி. நம்ம பண்ணுற டெடிக்கு தகுந்த மாதிரி லைன்ஸ் மாறும், கொஞ்சம் ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ் மாறும். இப்போ எகைன் நான் ஒரு மேஜிக் ரிங் போடுவேன். ஆஸ் யூஷுவல் போடுறது தான் மேஜிக் ரிங். இந்த மேஜிக் ரிங்கில் நம்ம ஒரு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறோம். 2 3 4 5 6. நம்ம 6 போட்டிருக்கோமாங்கிறதா இல்லையான்னு இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6. இப்போ இந்த டெயில் த்ரெட்டை எடுத்துட்டிங்கன்னா நல்லா நமக்கு இது சின்னதாகிடும். இப்போ எப்பவும் போல் ஸ்லிப் நாட் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். போட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. எகைன் எல்லாத்துலேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே 2 சிங்கிள் க்ரோஷெட். மூணாவதில் போட்டால் 6 ஸ்டிச் ஆகிடும். 4வதில் போட்டால் 8, 4 2 8. 5வதில் 2, மொத்தம் 12 வரணும். இதில் போட்டால் 10 ஆச்சு. 6வதில் போட போகிறோம். இப்போ 12 ஆயிடுச்சு. 12 ஆனோன்னே நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஸ்லிட்டில் வச்சு பாருங்கள், ஸ்லிப் நாட் போட்டாச்சு. எகைன் ஒரு செயின் போடுறோம். இப்போ 12 போட்டாச்சு இல்லையா? இந்த 12ஐயே ஒரு 2 லைனுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ 12 முடிஞ்ச ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி அதே ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதே 12 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஆனோன்னு நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்குவோம்.
12 ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் போட்டுட்டு இந்த லைனில் பேக் லூப்லேருந்து எடுத்துக்கிறோம். அடுத்த 2 லைனுக்கு பேக் லூப். எப்படி பேக் லூப்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செயின் எடுத்துட்டிங்கன்னா, இந்த செயின் எடுத்துட்டா இங்கே ஃப்ரண்ட்டில் தெரியறது ஃப்ரண்ட் லூப், நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டாக தெரியறது ஃப்ரண்ட் லூப், இந்த பக்கம் தெரியறது தான் பேக் லூப். இதுலேருந்து நம்ம நாட் போடுறோம். இப்போ 2வது பாருங்கள், இது பேக் லூப், இங்கே இருக்கிற ஃப்ரண்ட் லூப். பேக் லூப்லேருந்து பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்மளை பார்த்து இருக்கிறது போடக்கூடாது, அந்த பக்கம் பின்னாடி இருக்கிறதுலேருந்து எடுத்து போடணும் பேக் லூப். இப்படி எடுத்து போடணும், ஈஸியாக இருக்கும். பேக் லூப், ஃப்ரண்ட் லூப் இதெல்லாம் வரும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும்போது. இப்போ வந்து லெக் பீஸில் மட்டும்தான், லெக் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம பேக்லேருந்து எடுத்து போடுறோம். பாருங்கள், இது செயின், இந்த செயினோட ஃப்ரண்ட்டில் இல்லை, பின்னாடியிலேருந்து எடுத்து போடுறோம். அதனால் பேக் லூப் BL1 நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸ்டிச்சில். எல்லாமே அடுத்த 2 லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ இன்னொரு 12 ஸ்டிச் போட்டு டிக்ரீஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். கால் வந்து அவ்வளோதான், உங்களுக்கு சின்னதாக. இப்போ வந்து 12 போட்டிருக்கோம், 3 லைனு. ஒரு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு சின்ன டிக்ரீஸ் பண்ணிடலாம். 12 லைன் தான் நம்ம வந்து 3 போட்டிருக்கோம். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். 12 இருக்கா, நம்ம வந்து 4 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். 2 3 4 5வது டிக்ரீஸ் பண்ணிடலாம். 2 நாட்டு எடுத்து ஒன்றா போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி 12 இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணுறோம். 2 3 4 5 6 டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் அப்படியே 4 வரும். 1 2 3 இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்லிப் நாட் வரும். மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். மார்க் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக தெரியும் உங்களுக்கு.
எந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 4 போட்டு 10 ஆயிடுச்சா. இப்போ வந்து 10 இன்னும் கம்மி பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அங்கே வந்து 4 போட்டு 12 இருந்ததை 10 பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 4 போட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணோன்னா 8 ஆயிரும். ஒரு 4 போட்டுப்போம். 2 3 4. சரியா ஃப்ரெண்ட்ஸ், 4 போட்டிருக்கோது. திருப்பி எகைன் டிக்ரீஸும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 2 செயின்லேருந்து வச்சு ஒரே லூப்பாக எடுப்போம். சரிங்களா, இப்போ டிக்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 போடுறோம். 1 2 8 ஆயிரும். இப்போ 3 4. இந்த இடத்துல நமக்கு டிக்ரீஸ் வந்துடும். இந்த இடத்துல டிக்ரீஸ் வந்துருச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 10 இருந்தது 8 ஆயிரும். சரிங்களா, 10 இருந்தது 8 ஆயிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு லெக்கு டெடி சின்னது தானே, ஒன்று இதோட ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதில் பஞ்சு அடித்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 12 ஒரு 3 லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் கம்மி பண்ணி இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா லெக் பீஸ்க்கு என்ன பண்ணேன், இந்த யானை கட் பண்ணிவிட்டு ஊசி நூல் போட்டு தைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா, இங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம பஞ்சு போட்டு நல்லா அடைச்சிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணி இந்த கால் பஞ்சு அடித்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். அதில் இப்போ இந்த லெக் எப்படி தெரிஞ்சதா உங்களுக்கு, எப்படி இருக்குது புரிஞ்சதா? இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னொன்று பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு கையும் தலையில் இதில் பாடி பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து ஷார்ட்டாக இது பார்த்துக்கோங்க. இது எப்படி ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் லெக் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு, நான் சொல்கிறது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ லெக் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் எம்ஆர்னா மேஜிக் ரிங்கில் 6 எஸ்சி போட்டோம். அப்புறம் இன்க்ரீஸ் எவ்வளோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2, அப்போ 12 எஸ்சி வருது. ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோவும் 4th ரோவும் என்ன பண்ணுறோன்னா அந்த 12 எஸ்சி அப்படியே போடுறோம். 5th ரோவுக்கு வரைக்குமே 12 எஸ்சி அப்படியே போடுறோம். அதுக்கப்புறம் 5வது ரோலேருந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். 12 எஸ்சி அதை டிக்ரீஸ் பண்ணுறோம். டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், 4 எஸ்சி போடுறோம். ஒரு டிக்ரீஸ் 4 எஸ்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அது 10 ஆயிடுது. 10ல் 10 எஸ்சி இருக்கும் 6வது ரவுண்டில். அந்த 10 சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து அகைன் 10 எஸ்சியில் 4 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், 4 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் போட்டு அதில் முடிக்கிறோம். அதோடு நமக்கு லைன் இது லெக்கோடது முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி கிடைக்கும். சிச்சு கீழேயே விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்படி கிடைக்கும். இந்த மாதிரி தான் 2 கால் போட்டு வச்சுக்கணும். நேற்று காது போட்டாச்சு, இன்னைக்கு கால். எனக்கு நாளைக்கு இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம நாளைக்கு பாடி பார்ட் ஆரம்பிச்சிடலாம். காலும் இப்படியே தான் வரும். கை இதிலேருந்து கொஞ்சம் எப்படி வரும்னா கை கொஞ்சம் கம்மி இது பண்ணி ஒரு 2 கொஞ்சம் லென்த் இல்லாமல் தின்னாக வரும். இவ்வளோ திக்னஸ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இப்போவும் நான் சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு வந்து இது 1 by 1 சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொம்மைக்கு நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பொம்மைக்கு ஈஸியாகிடும். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை இந்த வீடியோ இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலான்னா ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.